பரபரப்பா நிக்க நேரம் இல்லாம போயிட்டு இருக்க இந்த வேலையில வாங்கல நைஸா ஒரு டீ சாப்பிட்டு பேசிட்டே வரலாம். இது உங்க ஒளிவட்டம். நான் உங்க ராஜ். பேசுறதுக்கு நமக்கு எதுவும் இல்லையா என்ன? வாங்க பேசலாம். கொஞ்சம் தீயில் நடக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேச போகிறதால அது ரொம்ப கரெக்டான ஃபேக்ட்ஸோடு பேசணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதால தான் கொஞ்சம் இந்த நர்வஸ்னஸ் இருக்குது. ஏன்னா ஈஸியாக பொறுப்புத்துறப்பெல்லாம் ஹிஸ்ட்ரியில் பண்ணிடவே முடியாது. அண்டு நிறைய ஈவன் நம்ம பாடத்திட்டத்திலே நிறைய விஷயம் தப்பாக இருக்கும்போது சொல்லப்படாத சில கதைகளை பற்றி பேசும்போது நம்ம கரெக்டாக பேச வேண்டியது இருக்குது. சும்மா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரியோ ஏதோ ஒரு ஆர்டிக்கலோ படிச்சுட்டு சொல்லிட்டுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. கரெக்டாக சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஒரு என்ன சொல்கிறது நியாயமும் இங்கே தேவைப்படுது. எனக்கு மதுரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் மதுரைக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு மதுரை இன்ட்ரடியூஸ் ஆனது எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பராக நான் காலேஜெல்லாம் படிக்க ஆரம்பித்தப்போ தான். அது வரைக்கும் மதுரைக்கும் எனக்குமான தொடர்பு வெறும் மீனாட்சி அம்மன் கோயில் அதோடவே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் அந்த ஜிகர்தண்டா இதெல்லாம் நமக்கு தெரியும், இந்த படத்தில் கேள்விப்படுவோம்ல. அந்த மதுரை ஸ்லோவாக நமக்கு ஃப்ளோரிடாவாக நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருச்சு, வேறு ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம். அது வெறும் என்ன சொல்கிறது ஒரு ஜாதி ஆதிக்கம் உடைய ஒரு ஊராகவும், மதுரைனால வீரம் கெத்து அருவா இந்த மாதிரி இப்படியே நமக்கு திரும்ப 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 மதுரை ஊர்க்காரங்க சொல்கிறாங்களா இல்லை மதுரையிலேருந்து வெளியே இருக்கிறவங்க நமக்கு அந்த ஊர் எப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இப்படி தான் நமக்கு மதுரை பழகப்பட்டிருக்கு. நான் காரைக்குடிக்கு வந்ததுக்கப்புறம் மதுரைக்கு ரொம்ப நெருக்கமாக, அதாவது காலேஜ் படிக்கும்போதும் அதிகமாக நான் மதுரைக்கு போனதில்லை. பட் இங்கே காரைக்குடியில் வாழ்க்கை இங்கே அமையும் அப்படின்னும்போது எனக்கு மதுரையோடைய நெருக்கமான தொடர்பு நிறைய ஏற்பட்டுச்சு. நிறைய விஷயத்துக்கு நான் மதுரைக்கு போக வேண்டியதாக இருந்தது. அண்டு முக்கியமாக சில புத்தகங்கள் எனக்கு மதுரையை இன்ட்ரடியூஸ் பண்ண விதம் ரொம்பவே ஆச்சரியம், பிரமிக்க வைக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் இதுக்கான காரணம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை என்னென்னா, மதுரையிலேயே பிறந்து வளர்ந்த ஹிஸ்டாரியன்ஸ் யாருக்கூடையாவது இதை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சீரியஸாக பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் இது இந்த எபிசோடோட முடியாமல் நிறையா பார்ட்ஸ் இதில் பண்ணணும்னு எனக்கு ஆசை. இன்றைக்கி பேச போகிற விஷயங்கள்லேருந்து நிறைய டைசெக்ட் பண்ணி டீட்டெயில்டாக ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியுமே 10 எபிசோட் பேசுகிற அளவுக்கு இதில் மேட்டர் இருக்குங்க. அதுதான் மதுரை. மதுரை உணவுக்கு பேர் போன ஒரு ஊர், மல்லிக்கு பேர் போன ஒரு ஊர், ஜிகர்தண்டாக்கு பேர் போன ஒரு ஊர் அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலேயே இவ்வளவு ரிச்சான ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன். இது என்னோடய ஊராக இருந்தால் அது தற்பெருமைன்னு எடுத்துக்கலாம். நான் பிறந்தது திருத்தணின்னு ஒரு ஊர், மதுரையிலேருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி, ஆந்திரா பார்டரு. ஆனால் என்னால் அடித்து சொல்ல முடியும், இன்னும் மதுரை பற்றியான கதைகள் மதுரை மக்களுக்கே தெரியாமல் இருக்குது நிறையா. மதுரையில் இருக்கிற அந்த இப்போ கீழடி மாதிரி தோண்ட தோண்ட நமக்கு மதுரையில் இருக்கிற ஆச்சரியங்கள் வெளியே நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். என்றைக்குமே மதுரையை ஆய்வு பண்ணுறதோ மதுரையை பற்றி படிக்கிறதையோ மட்டும் நம்மளுடைய தொல்பொருள் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், இல்லை வரலாற்றின் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பும் கவனமும் ஆசையும் கொண்ட மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், நம்ம நிறுத்தவே கூடாதுங்கிறது என்னோடய ஆசை. இப்போ கீழடி நமக்கு சொல்கிற நிறைய நம்ம கீழடி பற்றி பேசிட்டோங்கிறதால அதை பற்றி நான் இன்றைக்கி எதுவும் பெருசாக பேச போகிறதில்ல. பட் வைகை கரை நாகரிகம் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு, எவ்வளோ பழமை வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சட்டசபையில் ஒரு தடவை நம்ம முதலமைச்சர் இனிமேல் இந்தியாவின் வரலாறு கீழடி நாகரிகம், வைகை கரை நாகரிகம்லேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அது அவ்வளோ ட்ரூவும் கூட. அது இன்னமும் வெளியே வரலங்கிறது தான் உண்மை. அதுக்கான எந்த அளவுக்கு அரசாங்கம் அதுக்காக முயற்சிகள் எடுக்குது அப்படின்னு எனக்கு தெரியல.
பட் இன்னைக்கு நான் வந்து மேற்கோள் காட்டக்கூடிய சில நூல்கள் வந்து வரலாற்று புனைவுகள். புனைவுங்கிறதுல வந்து எப்பவுமே ஒரு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். புனைவு, வரலாற்று புனைவு அப்படின்னா அதில் எது உண்மை எது பொய்ன்னு எடுத்துக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட்டு பேசிக்காக மதுரை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கையும், மதுரை எவ்வளவு முக்கியம் இந்த இந்த மொழிக்கும், இந்த கலாச்சாரத்துக்கும், இந்த நிலத்துக்கும் மதுரை பற்றி படிக்க வேண்டியதும், மதுரையினுடைய ப்ரெசன்ஸும் எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு இந்த புக் மூலயமா தெரிஞ்சதால் நான் அந்த புக்கெல்லாம் சொல்கிறேன். ஒரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது மூணு டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில் இருந்ததால் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சேர்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. ஒன்று வந்து ஹிஸ்டாரியன் ஆர் வெங்கடேஷ் எழுதின காட்ஸ் கிங்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ் த சீஜ் ஆஃப் மதுரை. இந்த புக்கு மதுரை சுல்தானேட் அமைஞ்சதை பற்றி பேசக்கூடிய ஒரு புக்கு. அதுக்கப்புறம் காவல் கோட்டம் பை சு வெங்கடேசன். இப்போ இந்த டைமில், இது ரெக்கார்ட் பண்ணுற டைமில் அவர் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இப்போது தேர்தலை மறுபடியும் சந்திச்சிருக்காரு. இன்னும் முடிவுகள் வரல. அது வந்து விஜயநகர பேரரசு அவங்களுடைய பாளையங்களை வந்து மதுரையில் அமைச்ச அந்த காலத்துக்கு கட்ட ஒரு புக்கு. அதுக்கப்புறம் காலாபாணி வந்து மதுரைக்கு கீழே கொஞ்சம் இருக்கிற காளையார் கோயில் சிவகங்கையில் இருந்த, அதற்கு முன்னாடி நடந்த சில சுதந்திர போராட்டங்கள் மற்றும் அதில் வந்து இருந்த தமிழ் மன்னர்கள், அரசியர்கள், அவங்களுடைய நிலைமையை பற்றி சொல்கிற ஒரு நூல். காலாபாணிங்கிறது பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். காலாபாணின்னா நாடு கடத்துறது, பிளாக் வாட்டர்ஸ் அப்படின்னா கடல் கடந்து நாடு கடந்து ஒருத்தங்களை அகதியாக இன்னொரு நாட்டுக்கு நாடு கடத்தப்படுறவங்கள பற்றி பேசுகிறது வந்து காலாபாணி. இந்த 3 புக்கில் வந்து காவல் கோட்டமை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வேல்பாரி படித்த உடனே எனக்கு அதை விட காவல் கோட்டம் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்து, எனக்கு வந்து மதுரையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் முதல்ல காவல் கோட்டம் புக்கு எடுக்கிறேன். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, எனக்கு நான் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னென்னா, தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்கள் யார், எந்தெந்த பேரரசுகள் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்ற கேள்வியை வந்து கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள்னு சொல்லிடுவாங்க சில பேர். ஆனால் இந்த கொங்கு அதுக்கப்புறம் நாஞ்சில் ஏரியாவெல்லாம் அவங்க ஆண்டிருக்காங்கன்றதால பல்லவர்கள், இதுக்கு மேலே ஏதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை. நம்மளுடைய வரலாறு மொத்தமே இதில் அமைஞ்சிருக்கு, இதோடு முடிஞ்சிருக்குன்னு நம்ம கேள்விப்படும் போது தான் எனக்கு ரொம்ப பெரிய ஆதங்கமாக இருக்குது. அது ஒரு சின்ன பார்ட்டு தான். அதுவுமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எப்போ சோழ பேரரசு எப்போ இருந்தது, எப்போ நடுவில் காணாமல் போச்சு, எப்போ திரும்ப வந்தது, அவங்களுக்கும் பாண்டியனுக்கும் உள்ள நம்ம சோழன், சேரன், பாண்டியன் எல்லாம் வந்து 3 பேர் அண்ணன் தம்பின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நான்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசில். சரி, 3 பிரதர்ஸ், 3 பேர் வேறு. எங்கள் ஊரில் வந்து பாரதி மோட்டார் சர்வீஸ், பாரதி பஸ் சர்வீஸ், அப்புறம் பாரதி ரோட்வேஸ்னு 3 பேர் 3 பஸ் கம்பெனி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து மாற்றி பஸ் ஓட்டி நல்லா பணம் சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைனசிட்டி போல் அப்படின்னு நினச்சேன். எங்கள் ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷனே வரல, அந்த பஸ் சர்வீஸ் வந்து ரூல் பண்ண அவங்களுடைய டாமினேஷன்னால். அதனாலேயா கூட இருக்கலாம். அந்த மாதிரி தான் போல். வேறு யாருமே அவங்க வர விடலை, ஒத்துமையாக இருந்தாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் பாண்டியர்களுக்குள்ளும் சோழர்களுக்குள்ளும் இருந்த அந்த கான்ஃப்ளிக்ஸ் என்ன, வார் எவ்வளோ நடந்தது, அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்குள்ள பெண்கள் கொடுத்து பெண்கள் எடுத்து திருமணம் பண்ணிக்கிட்டது, அதாவது அந்த அரசாங்கத்தில் கொஞ்சம் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு அவங்க சேர்ந்து இப்போ கூட்டாட்சி பண்ணுற மாதிரி 2-3 பார்ட்டி சேர்ந்து இருக்கிற மாதிரிலாம் வந்து முன்னாடி நடந்திருக்கு. அதை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு ஸ்கூல்லையோ இல்லை மேபி நான் இப்போ ஹிஸ்ட்ரி மாதிரி ஒரு அண்டர் கிராஜுவேஷன் படிச்சிருந்தா அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் பேசிக்காகவே தமிழ்நாட்டில் பிறந்த, தமிழ் பேசக்கூடிய இந்த நிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம பெருசாக எதுவுமே கடத்துறதில்ல வரலாற்று விஷயமா. அதுதான் பெரிய ஆதங்கமாக இருக்குது.
ஸோ வந்து இப்போ நமக்குள்ள இப்போ நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருந்தாலும் இந்த வேற்று மொழி பேசக்கூடியவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து எப்போவுமே ஒரு பெரிய பேச்சுக்கு உள்ளாகிறது. அது வந்து எப்போவுமே ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளான ஒரு விஷயமாகவே இருக்குது. வேறு மொழி பேசுகிறவங்க, முக்கியமாக இங்கே தெலுங்கு பேசுகிறவங்க நிறையா, கன்னடம் பேசுகிறவங்க வந்து இந்த சைடில் திண்டுக்கல் அண்டு மதுரை சைடில் நிறையா, அண்டு மதம் மாறினவங்க நிறைய பேர், இஸ்லாமியத்திற்கு மதம் மாறினவங்க நிறைய பேர், கிறிஸ்துவத்துக்கு மதம் மாறினவங்க நிறைய பேர். இது எல்லாமே வந்து நம்ம இதை எப்படின்னா வேற ஒரு கிரகத்துலேருந்து திடீர்னு வந்து வானத்துலேருந்து குதிச்ச மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதோடைய அடிப்படையாக அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக நம்ம யோசித்தோன்னா நம்ம தெலுங்கு பேசுகிறவனை வெளியே அனுப்பிச்சிடலாம், மற்ற மொழி பேசுகிறவன் எவனும் இங்கே இருக்கக்கூடாது, தமிழ் பேசாதவனை அனுப்பிச்சிடலான்னு சொல்லிடலாம். பட் அதுக்குள்ளே என்ன நடந்தது, இது எதனால் நடந்தது, அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய நிலைமை இப்போ இருக்குது. ஏன்னா இப்போது வந்து இப்போ நார்த் ஈஸ்ட்லேருந்து பொருளாதாரத்துக்கு தங்களை வந்து தங்கள் குடும்பத்தையும் சரி நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக நார்த் நார்த்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த கூலி வேலைக்கு, சர்வீசஸ் வேலைக்கு நிறைய பேர் வந்து குடும்பமாக வராங்க. அந்த அந்த பிரச்சனை வந்து அது வேற ஒரு டாபிக் அப்படின்னாலும் அந்த மாதிரி இது நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. சில பேர் பஞ்சத்துக்காக வந்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி சுல்தானேட் வந்து சவுத்தில் ஃபுல்லாக வந்து வார் தொடுத்து ஒவ்வொரு இடமா அவங்க சூறையாடும்போது அவங்களுக்கு பயந்து ஓடி வந்த நிறைய மக்கள் நார்த்துலேருந்து சவுத்துக்கு வந்து மதுரைன்னு ஒரு செழிப்பு மிக்க ஊர் இருக்குது, அங்கே இருக்க அரசன் நம்மளை காப்பாற்றுவான்னு ஓடி வந்த பல லட்சம் மக்கள் இருந்ததாக நான் படிச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் லாஸ்ட்டு. மதுரை தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிற கடைசி சிட்டி இந்த இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு பெருங்கண்டத்தில் இல்லையா. அதுக்கு கீழே பெருசாக உங்களுக்கு அரசாங்கங்களோ பேரரசுகளோ இல்லை. கடல் தாண்டி நீங்கள் இலங்கைக்கு போகணும். ஸோ கடைசியாக அட்டாக் பண்ணதும், கடைசியாக நடந்த அட்டாக்ஸு, கடைசியாக நடந்த வார் எல்லாமே வந்து மதுரையில் நடந்திருக்கும். அது முக்கியமாக டெல்லி சுல்தானேட் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு பேரரசாக நிறுவனதுக்கப்புறம் கடைசியாக தான் அவங்க சவுத் இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பேசிக்காக அவங்க வந்து டர்க்கியிலேருந்து வந்த ஒரு சுல்தானேட். மதுரை சுல்தானேட் அப்படிங்கிறத பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ இஸ்லாமியர்கள் வந்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அது எங்கே ஆரம்பிச்சது, அது எப்படி நடந்திருக்கும், மொழியும் இப்போ உருது அடாப்ட் பண்ணவங்க எப்படி அதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, அண்டு இப்போது திருமலை நாயக்கர் மஹால் நாயக்கருங்க வந்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க, திருமலை நாயக்கர்னால் யார், மதுரையை யார் ஆண்டா, பேசிக்காக இதுதான் கொஸ்டின். நான் முதல்ல கேட்ட கொஸ்டின் ஒன்று இருக்குது, தமிழ்நாட்டை யார் யாரெல்லாம் ஆண்டா அப்படின்னா. அந்த கேள்விக்கு விடை கிடைக்கணும்னா நம்ம வந்து மதுரையை முதல்ல இது ஒரு நிலமா, இந்த நிலத்தில் யாரெல்லாம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டாலே கிட்டத்தட்ட நமக்கு ஒன்றுமே தெரியல வரலாறை பற்றி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போவுமே எனக்கு ஒன்றும் தெரியாது தான். நான் கண்டுபிடிச்சி வியந்த 2-3 விஷயத்த உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். பட் யார் யாருக்கெல்லாம் வரலாற்று மேலே ஒரு பெரிய ஈர்ப்பும் நீங்கள் ரொம்ப ஃபேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உண்மையாகவே அவங்கக்கிட்ட நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்தியா வந்து 14வது செஞ்சுரியில் எப்படி இருந்தது அப்படின்னா, நார்த்து ஃபுல்லாக, அதாவது குஜராத்து, மத்திய பிரதேஷ்க்கு மேலே இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானேட் கிட்டே இருந்தது. அது இல்லாமல் இந்தியாவில் இருந்த சில பேரரசுகள் யார் யாருன்னா யாதவாஸ், காக்கத்தியாஸ், ஹொய்சாலாஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய பாண்டியாஸ். இது 14th செஞ்சுரியில். சோழர்களுடைய பேரரசு அவங்களுடைய ஆட்சியெல்லாம் அதுக்கு முன்னால் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சோழர்களும் பாண்டியர்களும் வந்து பாண்டியர்கள் வென்று மதுரையை வின் பண்ணிட்டாங்க. மதுரையில் அவங்க ஆட்சி புரிகிறாங்க. சோழர்கள் வந்து
எப்பயாவது நமக்கு திரும்பவும் ஆட்சி பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்குன்றதுக்காக பாண்டியர்களோடு சேர்ந்து பெண் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுடைய இளவரசியை கல்யாணம் பண்ணி ஒரு அங்கமாக வகிக்கிறாங்க. அதாவது அரசனுடைய மனைவி சைடில் வந்து சோழர்கள் இருக்காங்கன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இணக்கமான ஒரு சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இருந்திருக்கு 14th செஞ்சுரியில். 14th செஞ்சுரியில் வந்து மதுரையை ஆண்டவர் பேர் வந்து குலசேகர பாண்டியன். அதுக்கு முன்னாடி ஜடவர்மன். அவங்க பீரியடில் தான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து பெருசாக கட்டப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு அரசர்களும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோயிலை பாதுகாக்கிறதும் அதை பெருசாக்குறதும் அதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு முடிசூட்டப்படும் எல்லா விழாவும் முக்கிய விழாவும் மதுரை மீனாட்சி அம்மன் தலைமையில் தான் மதுரையில் எப்போவுமே நடக்கும். இப்போ என்னென்னா, டெல்லி சுல்தானேட் வந்து எதனால் மதுரைக்கு வரணும்? டெல்லிக்கும் மதுரைக்கும் கிட்டத்தட்ட வேறு 2-3 தேசம் தாண்டி வர வேண்டிய தொலைவு இருக்குது இந்தியாவில். மதுரையில் என்ன இருக்குதுன்னு டெல்லி சுல்தானேட்டுக்கு கொஞ்சம் கூட வந்து ஐடியாவே இல்லை. இப்படிங்கிற காலத்தில் ஏன் வந்து மதுரைக்கு வரணும் அப்படின்னா, அவங்க வந்த பாத்தை வந்து ஆர் வெங்கடேஷ் வந்து இதில் குறிப்பிட்டிருக்கிறாரு காட்ஸ் கிங்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸில். அவங்க வந்து ரத்தம்பூர் குஜராத்து, அதாவது சோம்நாத் குஜராத்தில், அப்புறம் தியோகிரி மத்திய பிரதேஷில் நர்மதாவை தாண்டி, அதுக்கப்புறம் வாராங்கல்லேருந்து அவங்க துவாரசமுத்ரா கர்நாடகாவில் இருக்குது. ஹொய்சாலாஸ் இருந்த ஒரு இடம். துவாரசமுத்ரா வரையும் வந்தவங்க திரும்ப டெல்லிக்கு போகிறதுக்காக மட்டுமே தயாராகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கவனம் வந்து மதுரை பக்கம் திசை திரும்பினதுக்கு காரணம் யார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு காரணம் வந்து அப்போ இருந்த பாண்டிய இளவரசர்கள் தான் அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் இந்த ஃபேக்டை மட்டும் நான் நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டேன். குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற அரசருக்கு ஒரு அரச குடும்பத்தை சாராத ஒரு பெண்ணோட உறவு இருந்தது. அந்த உறவின் மூலமாக ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுடைய பெயர் வீரபாண்டியன். வீரா அப்படின்னு இவரோட புக்கில் குறிப்பிட்டிருக்காரு. அவங்கள வந்து இளவரசியாக அரசகுமாரியாக ஆக்க முடியாத நிலைமை வந்து குலசேகர பாண்டியனுக்கு இருக்கிறது. குலசேகர பாண்டியனுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், அந்த நாட்டுக்கே கிட்டத்தட்ட தெரியும். அவங்க அரச வகையிலேயே, அதாவது அரச குடும்ப அரண்மனையிலேயே வளர்கிறாங்க. ஆனால் அவர் அரசகுமாரியாக இல்லை அப்படின்ற நிலைமை அவங்களுக்கு இருக்குது. அப்போ வந்து வீரபாண்டியனுக்கு வந்து அந்த கவலைகள் இல்லை. அதை பற்றி பெருசாக அந்த அரசியலை பற்றி அவருக்கு தெரியல. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து புதுசாக ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் நடக்கும்போது திருமணமும் பண்ணுறாங்க. அந்த திருமணத்தின் மூலமாக பிறக்கிற ஒரு பையன் வந்து சுந்தரபாண்டியன். ஸோ வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுக்கு நடுவில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட் தான் மதுரையுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக பின்னால் அமையுது. இப்போ வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருத்தங்க இல்லெஜிட்டிமேட் சன்னாக இருக்காங்க, இன்னொருத்தங்க வந்து ப்ராப்பராக ஒரு அரசருக்கும் பிறந்த ஒரு பையனாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி எல்லாமே அந்த பையனுக்கு தான் போகும். சுந்தரபாண்டியன் கையில் தான் இது எல்லாமே போகுது. ஆனால் அதுக்கான தகுதி, அதற்கான திறமை, தகுதி எல்லாமே வீரபாண்டியன் கிட்ட இருக்கும்போது குலசேகர பாண்டியனுக்கு யார்கிட்ட இந்த அரசவையை கொடுக்கறதுன்னு தெரியல. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு, வீரபாண்டியனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. கடைசியில் மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நடுவில், நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், இந்த கோவத்தினால தான் சுந்தரபாண்டியன் வந்து எப்படியாவது மதுரையை அழிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கோவத்திலையும், மதுரையை பிடிக்கணும் அப்படின்ற கோவத்திலையும் துவாரசமுத்ராவுக்கு வந்த இந்த டெல்லி சுல்தானேட் படைகளில் இவர் இப்போ இந்த நாட்டை இழந்துட்டு நிற்கும்போது, சுந்தரபாண்டியன் நிற்கும்போது இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டெல்லி சுல்தானேட்டை அப்ரோச் பண்ணி மதுரையை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு போகும்னா மாலிக் கஃபூருக்கு போகும். மாலிக் கஃபூர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை இந்த டெல்லி சுல்தானேத்தில். மாலிக் கஃபூர் பற்றியே நம்ம பெருசாக பேசலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஸ்லேவ் ட்ரேடில் இருந்த ஒரு அடிமை அவருக்கு வந்து இந்த ஆண் உறுப்பெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே அறுத்தெறிஞ்சிருவாங்க. ஏன்னா வந்து ஸ்லேவ்ஸ்க்கு அது இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்தது. இந்த அரப் ஸ்லேவ் ட்ரேடில் வந்து அந்த மாதிரி ஸ்லேவ்ஸ்க்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா அவங்களால நிறைய யோசிக்க முடியும்னு நினைப்பாங்க. அவங்களால வந்து அவங்களுக்கு அதை பண்ணுறதன் மூலியமாக இருக்கிற வழியிலையும்
அதை அவங்க தாங்குற விதத்துலேயும் அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கிறதா அவங்க நம்புவாங்க. எவ்வளோ பெரிய வேலையும் அவங்களால செய்ய முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோன்றதால அந்த டிமாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2-3 அரசர்கள்கிட்ட இருந்து அவர் வந்து பயங்கரமாக ப்ராஸ்பரஸ் ஆகி அவர் வேலை செஞ்ச எல்லா எஜமான்களும் வந்து மிகப்பெரிய ஆளுங்களா ஆனதால் அலாவுதீன் கில்ஜி கிட்ட வந்து இவரை பற்றி சொல்லி அலாவுதீன் கில்ஜி வந்து மாலிக் கஃபூரை வந்து ஸ்லேவாக அடாப்ட் பண்ணுறாரு. பட் பின்னால் வந்து மிகப்பெரிய கதை இது. கடைசியில் எப்படி இருக்குன்னா, மாலிக் கஃபூர் சொல்கிறத அலாவுதீன் கில்ஜி அமைதியாக கேட்டுட்டு செய்யக்கூடிய ஒரு நிலமையில தான் டெல்லி சுல்தானேட்டே இயங்கியிருக்கு. அதாவது ஏதோ ஒரு ஊரில், குஜராத் பக்கத்தில் சோலாப்பூர்னு ஒரு ஊரில் பிறந்து அவர் வந்து ஆணா பெண்ணா அவர் எந்த இனம்னே தெரியாமல் அவர் அடிமையாக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து நாளைக்கு ஒரு இந்திய துணைக்கண்டத்தின் பேரரசு, ஆசிய கண்டம்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட, அந்த பேரரசை ஆட்டி படைக்கிற அளவுக்கு மாலிக் கஃபூருக்கு வந்து பவர் இருந்திருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது. இது வந்து முடியுமான்னு கேட்டால் படத்தில் கூட நான் பார்த்ததில்ல, ஆனால் அது நடந்திருக்கு. பின்னால் வந்து மாலிக் கஃபூரே வந்து அலாவுதீன் கில்ஜியை கொல்றதாகவும் நிறைய இருக்குது. அதுக்கான காரணங்கள் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அது மீனாட்சி அம்மன் கோவிலில் தொட்டதால் அப்படின்லாம் கூட நிறைய கதைகள் இருக்குது, நமக்கு தெரியல. இந்த டெல்லி சுல்தானேட் பற்றியே வந்து ஆர் வெங்கடேஷ் வந்து நான் அவருடைய யூடியூப்பில் இருக்கிற நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நிறைய விஷயம் விட்டு போச்சு, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எங்கேயுமே டாக்குமெண்ட் ஆகாமல் இருக்குது. இந்த டெல்லி சுல்தானேட் வந்தது மதுரையை ஆட்சி பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் ஆட்சி பண்ணாங்க. 3 தடவை மதுரையை வந்து இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. 3 தடவையுமே நிறைய விஷயங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து கொள்ளையடிச்சிட்டு டெல்லிக்கு போயிருக்காங்க. அவங்களுடைய போர் தந்திரமே அதுதான். ஒரு போரில் ஜெயிச்சாங்கன்னா அதை லூட் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய அந்த ஆபரணங்கள், நகைகள் இதை சேர்த்து வைக்கணும், கஜானாவை ஃபில் பண்ணணுன்றது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும் எல்லா போர்லேயுமே. ஸோ இதை பண்ணிவிட்டு மதுரையை 3 தடவை லூட் பண்ணி இங்கே வந்து ஆட்சி புரியுறாங்க. இங்கே வந்து மதுரையை கரெக்டாக ஆட்சி புரிகிறவர் பேர் வந்து சுல்தான் ஜலாலுதீன். 1335 CE அந்த இயர் பற்றி நம்ம பேசுகிறோம். அவர் இருக்கும்போது இபுன் பட்டுட்டான்னு ஒரு ட்ராவலர் இருக்கார், ரொம்ப ஃபேமஸான வேர்ல்டு ட்ராவலர். அவரும் வந்து மதுரைக்கு வந்திருக்காரு. 1327 வரைக்கும் சுந்தரபாண்டியன் உயிரோடு இருந்திருக்காரு. 1345 வரைக்கும் வீரபாண்டியன் உயிரோடு வந்திருக்காரு. என்னன்னா, டெல்லி சுல்தானேட் வந்துச்சு, சுந்தரபாண்டியனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்த டெல்லி சுல்தானேட் மதுரையை லூட் பண்ணிவிட்டு மதுரையில் அவங்களோட அரசாட்சியை உட்கார வச்சுட்டு சுந்தரபாண்டியனே விரட்டிடுச்சு, வீரபாண்டியனும் அரியணையிலேருந்து விரட்டிடுச்சு. இதுதான் நடந்தது. அதுதான் மதுரை சுல்தானேட்டோடைய ஃபார்மேஷன். ஸோ மதுரை சுல்தானேட்னு ஒன்று இருந்திருக்கு. சம்பந்தமே இல்லாமல் டர்க்கியிலேருந்து வந்த சில அரப்ஸ் டெல்லியில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த வேறு மதத்தை சார்ந்த, வேறு மொழியை சார்ந்த, வேறு கலாச்சாரத்தை சார்ந்த சில பேர், ஈவன் லுக் வைஸுமே வந்து கம்ப்ளீட்டாக நம்மளை விட ஃபேராக டாலாக இருக்கிறவங்க நம்மளை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இங்கே என்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கும் அவங்க ஆட்சி புரியும் போது? அவங்களுக்குள்ள மறுமணம் வந்திருக்கலாம், அவங்களுக்குள்ள வந்து கலாச்சார பரிமாற்றங்கள் நம்மக்கிட்டேருந்து சிலது அவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து நிறைய நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இது நேச்சுரலாக நடக்கக்கூடியது. இது வந்து இப்படி தான் நம்ம இயங்குறோம் இல்லையா? நம்ம எதிர் வீட்டில் வந்து நம்ம மொழி பேசாத யாராவது இருக்காங்கன்னா அவங்க மொழியை நம்ம கொஞ்சம் கற்றுக்குறோம், நம்ம மொழியை அவங்க கொஞ்சம் கற்றுக்குறாங்க. இல்லை பொதுவான ஒரு மொழிக்கு நம்ம வரோம். நம்ம வீட்டில் இருக்கிற தோசையோ இட்லியோ அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க வீட்டில் செய்கிறத நம்ம சாப்பிட்றோம், அதை பரிமாறிக்கிறோம். இதை நீங்கள் 300-400 வருஷம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு குடும்பமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்குது. அதாவது நம்ம மாற்றி மாற்றி திருமணம் பண்ணிக்கிற வாய்ப்புகளும் நமக்கு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கலாச்சார டிஃப்ரென்சஸும் நமக்குள்ள மதுரையில் இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் இந்த டெல்லி சுல்தானேட்டுக்கு அப்புறம் மதுரையில் வந்து மதுரை சுல்தானேட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமார கம்பண்ணா அப்படின்னு விஜயநகர பேரரசில் இருக்கிற புக்கர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் தமிழில். புக்கா 1 அப்படின்னு ஒரு கிங் இருக்கார், அவருடைய பையன் பிரின்ஸ் குமார கம்பண்ணா. அதாவது ஹோய்சாலாஸ் கிங்டம் இருக்குது, துவார சமுத்ராவில் இருக்கிற ஹோய்சாலாஸ் கிங்டமில் இருக்கிற
அரசர்கள் புக்கர் அண்ட் ஹரிஹரர் இவங்க 2 பேரும் வந்து விஜயநகர பேரரசை வந்து கட்டி எழுப்புறாங்க. அது பின்னாடி கிருஷ்ணதேவராயா அப்படின்ற ஒரு ஃபேமஸான கிங்கால முன் நடத்தப்பட்ட ஒரு பேரரசு. அங்கே இருக்கிற குமார கம்பண்ணா வந்து மதுரையை பற்றி கேள்விப்பட்டு, மதுரை சுல்தானேட் பற்றி கேள்விப்பட்டு, மதுரையில் இருக்கிற ட்ரெஷர்ஸு, முக்கியமாக அதோடைய கலாச்சாரம், அதோடைய பழமை வாய்தம், அப்புறம் மீனாட்சி அம்மன் கோவில் இதெல்லாம் கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா மதுரையை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ மதுரா விஜயம் அப்படிங்கிறது வந்து அவருடைய குமார கம்பண்ணாவுடைய ஒய்ஃப் எழுதின ஒரு டாக்குமெண்டேஷன். குமார கம்பண்ணாவோட ஹீரோயிக்ஸ், அவர் மதுரையை வின் பண்ணது எப்படி, சுல்தானேத்தை அழித்து விஜயநகர பேரரசை வந்து மதுரையில் அமைச்சது எப்படி அப்படின்னு. இப்போ வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்கே வந்து டெல்லி சுல்தானேட் மட்டும் இல்லை, இங்கே வந்து மொத்தமாக கன்னட மொழி பேசக்கூடிய ஒரு ஹொய்சாலர்ஸ் வந்து இங்கே ரூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படும் போது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. யாருமே சொல்ல எனக்கு. ஏன்னா வந்து நான் திரும்பவும் அங்கே போக விரும்புகிறேன். முதல்ல காவல் கோட்டம் படிக்கும்போது இந்த திருப்பரங்குன்றத்துக்கு மலைக்கு மேலே ஒரு மசூதி இருக்குது, அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து இருக்கிற அப்போ இருந்த பிரின்சஸ் வந்து தெலுங்குலேயோ கன்னடாலேயோ பேசுவாங்க. எனக்கு புரியவே இல்லை, மதுரையில் இருக்கவன் ஏன் கன்னடா பேசணும், மதுரையில் இருக்கவன் ஏன் தெலுங்கு பேசணும்னு எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாயிருச்சு. எனக்கு இதுக்கான விடைகள் வந்து அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மற்ற விஷயம்லாம் படிக்க தான் எனக்கு தோணுது, ஐயையோ இவ்வளோ விஷயம் இருக்குது, யாருமே நமக்கு சொல்லலையே, எந்த ஹிஸ்ட்ரி புக்கும் சொல்லலையே இதை அப்படின்னு. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இங்கே அமைஞ்ச அந்த விஜயநகர பேரரசு தான் பின்னால் வந்து பாளையம்சா ஸ்ப்ளிட் பண்ணி, அதாவது மொத்தமாக ரூல் பண்ணுறதுக்கு பதிலாக டிவைட் பண்ணி குட்டி குட்டி பாளையமாக உருவாக்கி பாளையக்காரர்களை நியமித்து அவங்க மூலியமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக நம்மளை ஆண்ட ஒரு பேரரசு எதுனா அது வந்து விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுக்குள்ளே மதுரையில். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் உள்ளே வந்துட்டாங்க, போர்ச்சுகீஸ் வந்துட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. நமக்கு சென்னையில் பாண்டிச்சேரியில் நடந்த கான்ஃப்ளிக்ஸு, வார், திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்த வாரெல்லாம் நமக்கு தெரியும். பட் வந்து இங்கே வந்து விஜயநகர பேரரசோட டவுன்ஃபால் ஆரம்பித்தப்போ இது எல்லாமே இண்டிபெண்ட் டெரிட்டரிஸாக, அதாவது அந்தந்த ஆட்சியாளர்கள் வந்து யாருக்கு கீழேயும் கட்டுப்படாமல் அவங்க வந்து சுதந்திரமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அந்தந்த பாளையம்ஸை ரூல் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து பாளையக்காரர்கள் அப்படின்னு சில பேர் வராங்க. ஸோ அந்த பாளையக்காரர்கள் யார் யார் அப்படின்னா, நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் நம்மளுடைய மருது பாண்டியர்கள், வேலு நாச்சியார், இவங்கள மாதிரி பாளையக்காரர்கள் வராங்க. ஸோ அவங்க வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை ரூல் பண்ணுறது தான் அவங்களுடைய ஜாபு. ஸோ இப்படி தான் வந்தது. ஏன்னா இந்த பக்கம் ராமநாதபுரம், புதுக்கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை ஃபுல்லாக தொண்டைமான் அப்படின்னு ஒரு அவங்களும் கிட்டத்தட்ட அந்த பாளையமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக அப்போ அமைஞ்சாங்க. ஸோ அந்த ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்ப்ளிட் இருந்திருக்கு, கம்யூனிட்டி வைஸ் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்போது சில பேர் இந்த பாளையக்காரர்கள் நிறைய பேர், இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய ஆரிஜினேஷன் பார்த்தீங்கன்னா அவர் கன்னடாவாக இருப்பார். இந்த சைட்டில் இருக்கிறவங்கெல்லாம், இந்த ஈஸ்ட் சைடில் இருந்த சேதுபதிகள், தொண்டைமான்கள்லாம் வந்து தமிழாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது நிறைய மொழி பேசக்கூடியவர்கள் நமக்கு ஆட்சியாளர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ காவல் கோட்டம் புக்கை நான் ஃபுல்லாக படிக்கல. ஸோ அந்த காவல் கோட்டமில் அண்டு நான் நிறைய இங்கே நடந்த விஜயநகர பேரரசு குமார கம்பண்ணா வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தது, என்னென்ன போர்கள் நடந்தது, அவங்க எப்படி ஆட்சி புரிஞ்சாங்கன்றது வந்து எனக்கு இன்னும் அந்த நடுவில் அந்த பக்கத்தை இன்னும் என் மண்டையில் காணும். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கீழே தெற்கு சீமையான சிவகங்கையிலையும் காளையார் கோவில்லையும் என்ன நடந்ததுன்னு நிறைய விஷயங்கள் காலாபாணி அப்படின்ற ஒரு புக்கு மூலிமா எனக்கு தெரிஞ்சது. காலாபாணி எழுதினவரும் ஒரு ஹிஸ்டாரியன் டாக்டர் மு ராஜேந்திரன். இந்த புக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு புக்காக இருந்தது. ஏன்னா இது ரொம்ப மாடர்ன் டே, கிட்டத்தட்ட அதை கம்பேர் பண்ணால் 14th century கம்பேர் பண்ணால் திஸ் இஸ் லைக் 17th century 18th century ஆக்சுவலாக.
ஸோ இப்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த தெற்கு இருக்கிற சீமையான சிவகங்கையில் இருக்கிற காளையார் கோவிலில் நடக்கிற இந்த சில விஷயங்களுக்கு போகுது. இந்த காலாபாணியில் வந்து டாக்டர் மு ராஜேந்திரன் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு சொல்லப்படாத ஒரு கதையை வந்து வெளியே சொல்லியிருக்காரு. அண்ட் இதை பற்றி ஒரே 1% ஐடியா கூட எனக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படின்னு நினைக்கும்போது தான் திரும்பவும் ஒரு ஷாக்கு தான் இது நமக்கு. இந்த காலாபாணி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து பெரிய மருது சின்ன மருது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வேலுநாச்சியார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையில் இருக்கிற ஒரு அரசி. அவங்களுடைய கணவர் வந்து போரில் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மகளை வளர்த்துட்டு வேலுநாச்சியார் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக போராட்டம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இந்த மீமில் இதெல்லாம் சொல்லுவாங்க, வீரமங்கை வேலுநாச்சியார் அண்டு அதாவது ஜான்சி ராணிக்கு முன்னாலேயே இதை பண்ணியிருக்காங்கன்னு. அது ரொம்ப ரொம்ப உண்மைதான். வேலுநாச்சியார் வந்து அப்போவே பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக அந்த ஏகாதிபத்தியத்துக்கு அகெயின்ஸ்டாக பேசின ஒரு பெண்மணின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மருது பாண்டியர்கள் அவங்களுக்கு எந்த விதத்தில் வந்து சொந்தம் அப்படின்னு தெரியல, பட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. வேலுநாச்சியார் வந்து பிரிட்டிஷ்கிட்ட தோல்வியுற்று காட்டுக்குள்ளே கோபால் நாயக்கர் அப்படிங்கிறவருடைய ஹெல்ப்னால் தங்கி கோபால் நாயக்கர் மூலயமா வந்து அவங்க அந்த காயங்கள்லேருந்து துயரங்கள்லேருந்து விடுபட்டு ஒரு படையை உருவாக்கி மறுபடியும் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க அடித்து திருப்பி வந்து அரசியானது வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு. வேலுநாச்சியாருக்கு அப்புறம் வேலுநாச்சியாரோட மகளை கல்யாணம் பண்ணவர் வந்து வேங்கை பெரிய உடையன தேவன். பெயரில் தேவன் அப்படின்னு இருக்கிறதால அதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவருடைய பேர் அங்கே தான் அப்படி தான் எல்லா இடத்துலையும் மென்ஷன் ஆகிருக்கு. பட் அதை வந்து முக்கியமாக ஒரு சமூகத்தை தான் குறிக்குதான்றது வந்து எனக்கு இன்னும் தெரியல ஏன் அப்படின்னு. வேங்கை பெரிய உடையன தேவன் வந்து வேலுநாச்சியாருடைய மருமகன், அதாவது மகளை கல்யாணம் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் மகள் வந்து கொஞ்ச நாளில் மனைவி இறந்துறதால அவர் அதுக்கப்புறம் வந்து சின்ன மருதுடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. இதுதான் மருது பாண்டியர்களுக்கும் வேங்கை பெரிய உடையன தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இவர் வந்து ஹீஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு வேலுநாச்சியார், அதே மாதிரி மருது பாண்டியர்களுக்கும் கூட. ஸோ மருது பாண்டியர்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடக்கிற பெரிய யுத்தங்களை பற்றி நம்ம அங்கங்கே படிச்சிருப்போம். கடைசியாக என்ன ஆகுதுன்னா திருப்பத்தூர் கோட்டை, காரைக்குடிக்கும் மதுரைக்கும் நடுவில் இருக்கிற திருப்பத்தூர் கோட்டை. நான் திருப்பத்தூருக்கு இது வரைக்கும் ஒரு 150லேருந்து 250 தடவை வந்து போயிருப்பேன். திருப்பத்தூர் இவ்வளோ பெரிய முக்கியம் வாய்ந்த ஒரு இடம்னு எனக்கு உண்மையாகவே தெரியாது. திருப்பத்தூர் கோட்டையில் வந்து 500 பேர் உட்பட பெரிய மருது சின்ன மருது எல்லாரையுமே தூக்கிலிட்டு பிரிட்டிஷ் வந்து கொல்றாங்க. இது பெரிய ஒரு ஹியூஜ் மசாக்கரையாக இருந்திருக்கு சவுத் இந்தியாவில், சவுத் தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எந்த புக்லேயும் நான் படித்ததான் எனக்கு ஞாபகமே இல்லை இவ்வளவு பெரிய வந்து ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கு அப்படின்னு. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து அடிப்பணியலை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது ஒரே விஷயந்தான். வீரபாண்டிய கட்டபொம்மனும் வந்து கயத்தாறு இடத்துல வந்து தூக்கிலிடப்படுறாரு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நிறைய இடத்துல புதுக்கோட்டை சமஸ்தானத்தை பற்றி, புதுக்கோட்டை தொண்டைமானை பற்றி எல்லாருமே குறிப்பிட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்துலேயுமே வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பிரிட்டிஷ் பிடியில் சிக்காமல் தப்பிச்சு தலைமறைவாகும்போது அவர் தங்கியிருந்த ஊர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் இருக்கிற சில காடுகளில் வந்து முந்திரி காடுகளில் வந்து அவர் பதுங்கி இருந்ததாக நிறையா தகவல்கள் இருக்குது. அப்போ வந்து புதுக்கோட்டை சமஸ்தானம் தொண்டைமான் கையில் இருக்கிற அந்த புதுக்கோட்டை எப்போவுமே புதுக்கோட்டையும் சரி, புதுக்கோட்டையை ஆண்ட அவங்களுடைய அந்த அந்த பாளையக்காரரான தொண்டைமான் எப்போவுமே பிரிட்டிஷ்க்கு வந்து நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க. அப்படி தான் ஹிஸ்ட்ரியில் எல்லா இடத்துலையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கட்டபொம்மனை வந்து நம்ம கோட்டைக்கு கூப்பிட்டு விருந்துக்கு ஏதோ கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு வந்து பிரிட்டிஷ் கையில் பிடிச்சி கொடுத்ததா நிறைய இடத்துல இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாருமே இது புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கும் தொண்டைமானுக்கும் தெரியாமல் இருந்துக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப குறிப்பாக எல்லாரும் செயல்பட்டாங்க. முக்கியமாக மருது பாண்டியர்களாக இருக்கட்டும், வேங்கை பெரிய உடையன தேவனாக இருக்கட்டும், கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்கன்றத நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க.
ஸோ கட்டபொம்மனுக்கு அப்புறம் மருது பாண்டியர்கள் உட்பட ஒரு 500 பேரை தூக்கிலிட்டதுக்கு அப்புறமா கடைசியாக வேங்கை பெரிய உடையன தேவனையும் அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவருடைய சொந்த ஊர், அவருடைய கோட்டை இருந்ததெல்லாம் காளையார் கோட்டையில், காளையார் கோவிலில். காளையார் கோவிலுங்கிறதும் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊர். காளையார் கோவிலுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன். ரொம்ப மிகப்பெரிய ஒரு காளீஸ்வரன் கோவில் ஒன்று காளையார் கோவிலில் இருக்குது. லைக் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கோபுரம் நம்மளை வரவேற்றோம். அவ்வளோ பெரிய கோபுரம், அது அவ்வளோ பெரிய கோவில். இவ்வளோ பெரிய கோவில் இருக்கிறதும் எனக்கு தெரியல. நான் முதல் தடவை போய் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கோவில்கள் ரொம்ப பழமையான கோவிலாகவும் தெரிஞ்சது, ரொம்ப வித்தியாசமான கோவிலாகவும் இருந்தது. அந்த காளீஸ்வரன் வந்து அவருடைய குலதெய்வமாக இருந்து அவர் அங்கே காளையார் கோவிலில் இருந்து ஆண்டிருக்காரு. அவரும் அவருடைய மாமாவுடைய சின்ன பையன் ஒருத்தங்க, வடுகநாதன், முத்து வடுகநாதர் அவர் பேர். ஸோ இவங்களுடைய சிலைகள், இவங்களுடைய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை காளையார் கோவில் பக்கம்லாம் வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். மருது பாண்டியர்கள், வேலு நாச்சியார், முத்து வடுகநாதர், அப்புறம் வந்து வேங்கை பெரிய உடையன தேவன், இது பேரெல்லாம் வந்து வரும். நான் தப்பாக சொல்கிறேன்னா தெரியல. முத்து வடுகநாதர் வந்து வேலுநாச்சியாருடைய கணவர் பெயரா இல்லை இந்த வேங்கை பெரிய உடையன தேவன் கூட இருந்த அவங்களுடைய கசினான்னு எனக்கு தெரியல, தப்பாக கூட சொல்ல நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, அதுக்கப்புறம் இந்த காலாபாணியில் என்ன சொல்ல வராங்கன்னா, வேங்கை பெரிய உடையன தேவனும் அவங்களுடைய கூட்டாளிகளும் காளையார் கோவில் காடுகளில் வந்து எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பதுங்கி இருந்தாரோ அந்த மாதிரி தலைமறைவாக பதுங்கி இருக்கும்போது பிரிட்டிஷ் அவங்கள சூழ்கிறாங்க, ரவுண்டப் பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு பெரிய ஆதங்கம் இருக்குது. எந்த போரையுமே வந்து பிரிட்டிஷ் வந்து நியாயமாக, இந்த போருக்குன்னு ஒரு லா இருக்குல்ல, அதை முறைப்படியாக அவங்க வென்றிருக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்து இந்த ஊருக்குள்ளே போய், இப்போது இவங்க மருது பாண்டியர்கள் ஆள்ற ஊருக்குள்ளே போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் சமாதானம் பேச போனால் அவங்க மருது பாண்டியர்கள் சமாதானத்துக்கு வரல, சண்டைக்கு வராங்க, அவங்க சண்டை போடுறதால ஊர் வந்து பிரிட்டிஷ் கையில் வரப்போகுது, பிரிட்டிஷ் கொடுக்குற எந்தெந்த சலுகைகள் உங்களுக்கு வராமல் போகுதுன்னு அவங்களுடைய மக்களை அவங்களுக்கு எதிராகவே திசை திருப்புற மாதிரி சில அஜெண்டாலாம் பண்ணுறதால இவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. பிரிட்டிஷ் வந்து என்றைக்குமே வந்து இந்த போரை வந்து கரெக்டாக அணுகிறது இல்லை, எப்போவுமே குறுக்கு வழியில் ஜெயிக்கிறாங்க, எப்போவுமே வந்து என்ன சொல்கிறாங்க, கவர்னரை போட்டு இப்போது ஆட்சியை பிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற ஒரு கோவம் இருக்குது. பட் போருன்னா அவன் இதெல்லாம் பார்க்க மாட்டான் அப்படிங்கிறது அவனோட சைடில் அவன் வைக்கிற ஜஸ்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரவுண்டப் பண்ணி அவங்கள வந்து திருமயம் ஃபோர்ட்டில் வைக்கிறாங்க. திருமயம்னு ஒரு ஊர் காரைக்குடிக்கு இந்த பக்கமாக இருக்குது. திருமயமில் இன்னும் அந்த ஃபோர்ட் இருக்குது. பட் திருப்பத்தூரில் இருக்கிற ஃபோர்ட்டையும், காளையார் கோவிலில் இருந்த வேங்கை பெரிய உடையன தேவன் அவங்க இருந்த அரண்மனை, அங்கிருந்த கோட்டை, சிவகங்கை கோட்டை, இது எல்லாமே வந்து பிரிட்டிஷால் அந்தந்த டைமில் அழிக்கப்பட்டது. எப்போ மருது பாண்டியர்களில் அவங்க காலி பண்ணுறாங்களோ திருப்பத்தூர் ஃபோர்ட்டை அவங்க அதுக்கப்புறம் அழிச்சிட்டாங்க. காளையார் கோவில் இருந்த அரண்மனையை இவர் வேங்கை பெரிய உடையன தேவனுக்கு அப்புறமா அழிச்சிட்டாங்க. சிவகங்கை ஃபோர்ட்டையும் அழிச்சிட்டாங்க. ரொம்ப சில ஃபோர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப சிதிலமடைந்துலாம் சில ஃபோர்ட் சிவகங்கை பக்கத்தில் இருக்குது. அது இப்போ தான் கவர்மெண்ட் நோட்டீஸ் பண்ணுறதாலாம் நான் நியூஸில் பார்த்தேன். ஆனால் திருமயம் ஃபோர்ட்டு இன்னும் இருக்குது. திருமயம் ஃபோர்ட்டில் தான் வந்து வேங்கை பெரிய உடையன தேவன் மற்றும் அவங்களுடைய கூட்டாளிகளை ரொம்ப நாள் கைதியாக வைக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியல. ஆல்ரெடி ஒரு 500-600 பேர் அவங்க கொண்டுட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக அவங்களுடைய கர்னல் கிட்ட இருந்து அவங்கள நாடு கடத்துறதுக்கு ஒரு ஆர்டர் வருது. ஏன்னா நாடு கடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு 100-150 ஆண்டு வருஷங்களாக பிரிட்டிஷால் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தது. ஏன்னா நாடு கடத்துறதால ஒருத்தவங்களுடைய மனநிலை, அதுக்கு அவங்கள வந்து தூக்கில் போட்டுடலாம். கொன்னுடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு தண்டனையாக இருந்தது அப்போது. ஏன்னா வந்து நாடு கடத்தின எந்த அரசனும் வந்து பித்து பிடிக்காமல் பைத்தியம் பிடிக்காமல் செத்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு லா இருந்தது. அதை மீறி இவங்க முதல்ல வந்து வேங்கை பெரிய உடையன தேவனையும் அவங்களோட சேர்ந்த ஒரு 50 பேரையும் வந்து இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு தீவுக்கு வந்து நாடு கடத்துறதுக்கு ஃபஸ்ட்டு மலேசியா பெனாங்கில் வந்து நாடு கடத்துறதுக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது. அது ரொம்ப பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்குள்ளேயே பயங்கர ஷாக்கு. பட் ஒரு தூத்துக்குடியில் ஒரு படகை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கே சொல்லாமல் நாடு கடத்துகிறாங்க. எவ்வளவோ போராடுறாரு அவர், வேங்கை எவ்வளவோ கெஞ்சுறாரு, என்னைய பண்ணுங்க, நான் அரசன்,
பட் கூட இருக்கிறவங்கள விட்டுறலாமேன்னு ரொம்ப கெஞ்சுறாரு. பட் எதுவுமே நடக்கலை. ஸோ பெனாங்குக்கு நாடு கடத்துகிறாங்க. பார்த்தா பெனாங்கில் வந்து மலேசியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மாதிரியான கண்ட்ரீஸ்லலாம் வந்து அந்த கண்ட்ரியே எப்படி உருவாயிருக்குன்னா அது வந்து நாடு கடத்துறதுக்கும் சிறை வைக்கிறதுக்குமே யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் வருது. ஆஸ்திரேலியாவே அப்படி தான் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த நாவலில் வந்து இது ஃபிக்ஷனாக இருந்தாலும் இதில் வந்து வேங்கை கிட்ட ஆஸ்திரேலியாவை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு பெரிய கண்டம் இருக்குது, அங்கே வந்து பிரிட்டிஷ் வந்து அதை வந்து மற்ற நாடுகள்லேருந்து வர அரசர்கள் அவங்கள சிறை வைக்கிறதுக்குனே ஒரு கண்டத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்தோனேஷியாலேயும் அந்த சுமத்ரா மாதிரி எல்லா இடமும் வந்து சிறைக்கும் நாடு கடத்துறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. பெனாங்கையும் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. பெனாங்கில் ஒரு ரோடே தமிழ் மட்டுமே பேசுகிற ரோடு இருக்குது. அங்கே வந்து அப்போவே செட்டியார்கள் செட்டில் ஆகிருக்காங்க. அது மேபி சோழர்கள் அங்கே ஆட்சி புரிஞ்ச சில காலத்தினால கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போயும் வந்து சோழர்கள் பேரில் ஊரும் கலாச்சாரமும் கொஞ்சம் வந்து மலேசியாலையும் பெனாங்கில் முக்கியமாக இருக்கிறதா நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். நான் கூகுள்லேயும் தேடி பார்த்தேன், அதெல்லாம் உண்மையானதாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து மற்றவங்களை எல்லாரையும் வந்து ஜெயிலில் போட முடியாது, ஏன்னா அவங்க கைதிகள் கிடையாது, அவங்க நாடு கடத்தப்பட்டவர்கள் தான், கைதிகள் கிடையாது, போர்க்கைதிகள் கிடையாது. அதனால் மற்றவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த வேங்கையை மட்டும் என்ன பண்ணுறாங்க, இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு இருண்ட சிறைக்கு அனுப்புகிறாங்க. அதுதான் அங்கே இருந்ததுலே ரொம்ப கோரமான ஒரு விஷயம். அப்புறம் வேங்கை அந்த அந்த இந்தோனேஷியாவில் இருக்கிற அந்த தீவில் இருக்கிற சிறைக்கு போய் ரொம்ப உடம்பு முடியாமல் அந்த சிறையிலே வந்து உயிரை விட்டுடுறாரு. இப்படி தான் அவருடைய சாப்டர் க்ளோஸ் ஆகுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தமிழர்கள் தமிழ் பேசுகிற ஒருத்தங்க தமிழை ஆண்டது வந்து கடைசியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே பிரிட்டிஷ் கையில் போயிடுச்சு. ஸோ இது வந்து காலாபாணி. இதுக்கு முன்னாடி நம்ம பேசுனது காட்ஸ், கிங்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ், அண்ட் கொஞ்சம் நம்ம அந்த காவல் கோட்டம் பற்றி பேசியிருக்கோம். கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு வந்து புனைவுகள் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். நான் பேசுகிறதுல ஏதாவது பெரிய தப்புகள் இருந்ததுன்னா சுட்டி காட்டவும். அண்ட் உங்களுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் விருப்பம் இருந்தால் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கேன், யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ வழக்கம் போல் மைக் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நிறைய இதை பற்றிலாம் நிறைய விஷயம் பேசணும், நிறைய விஷயம் படிக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே தோண்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆர் வெங்கடேஷன் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காரு, ரொம்ப கம்மியாக டாக்குமெண்ட் ஆகிருக்கு இதெல்லாம் அப்படின்னு. அதனால் வந்து இன்னும் நிறைய ஹிஸ்டோரியன்ஸ்கிட்ட பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதில் நிறைய விஷயம் கிடைக்கும். இன்னும் நிறைய இதை பற்றி என்னால் அட்லீஸ்ட் இந்த எபிசோட்ஸ் மூலயமா டாக்குமெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, மதுரையில் இருக்கிறவங்க உங்கள் ஊருக்குன்னு ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெலாம் ஒரு 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 ப்ரௌடாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க மதுரையை பற்றி அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் இன்னும் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டியதுக்கான நிறைய பெரிய காரணங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். நீங்கள் வந்து இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ என்னைய மாதிரி மற்ற ஊர்லேருந்து வரவனுக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்கள் சொன்னால் தான் தெரியும். பாடப்புத்தகங்களும் சொல்லலை, நீங்களும் சொல்லலைன்னா வந்து தெரியாது. ஸோ இந்த பெருமைகள்லாம் நீங்கள் பேசணுன்றது தான் என்னோடய ஆசை. அண்டு எல்லாருமே மதுரையை பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அட்லீஸ்ட் மதுரையை பற்றின பேசிக் அந்த யார் ஆண்டாங்க, மதுரையில் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, மதுரைக்கு கீழே இருக்க சிவகங்கையில் இவ்வளோ நடந்திருக்கு, காளையார் கோவிலில் நடந்திருக்கு, திருப்பத்தூர் திருமயம் பற்றி தான் தெரியணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இன்னொன்று, புதுக்கோட்டை சுற்றி இருக்கிற சமணர் படுக்கைகள் பற்றி அதை பற்றி பேசணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா சித்தன்ன வாசல் மாதிரி நிறைய 2-3 இடங்களுக்கு தான் நான் போயிருக்கேன், இன்னும் நிறைய சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. பட்டு இந்த இந்துத்துவமும் பிராமணத்துவமும் தமிழ்நாட்டில் தலை விரித்து ஆடுறதுக்கு முன்னால் பௌத்தமும் சமணமும் இங்கே அமைதியாக இருந்திருக்குன்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி சிலிர்க்குது. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி அது குடும்ப வாழ்க்கை முறையெல்லாம் அந்த நெறிகள்லாம் வந்து அது அவாய்ட் பண்ணதால் அது இங்கே தழைக்கலையா, எப்படி இந்தியா மட்டும் விட்டு போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, பல கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. பட் புதுக்கோட்டையை சுற்றி இருக்கிற வரலாறை கண்டிப்பாக நான் இன்னும் டீட்டெயிலாக நிறைய படிக்கணும். இப்போ நான் சொல்கிறது ஒரு 10% ஹிஸ்ட்ரி தான், அறவே கடா கூட இருக்கலாம், மன்னிச்சிருங்க. பட் இதை பற்றி நிறைய படிக்கணுன்ற ஆசை இருக்குது. அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் தேடிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக மீண்டும் இன்னும் இதை பற்றி தெரிஞ்சவங்களோட உரையாடணும், அதை ரெக்கார்ட் பண்ணணுன்றது என்னோடய ஆசை. கண்டிப்பாக இன்னொரு தடவை பேசலாம், ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் தனியாக.